வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அது சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்துவை இந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிறாரு அருண். முத்து வந்து சொல்றாரு, சார் விட்டுருங்க சார், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இல்லை கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அருண் வந்து, டேய் உன்னை சும்மா விட்டுருவேனா, எத்தனை நாள் தப்பிச்சுட்டே இருந்தேன், இந்த தடவை நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அருண் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து, சார் நான் எதுவுமே பண்ணல சார், அந்த காரில் பிரேக் இல்லை, அதனால தான் நான் பண்ணிட்டேன், நீங்கள் இருக்கீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அருண் வந்து, டேய் திருண்டா நீ ஏன் மேலே மோதலான்னு வந்த, என் பைக் மேலே மோதிட்டு அவள் தானே அப்படி அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து, சார் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் வேணும்ட்டே பண்ணல, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து இந்த மாதிரி கார் இடிச்சது, அதுவும் இல்லாமல் இந்த அருண் கிட்ட சண்டை போடுற விஷயம் எல்லாமே அங்கே ஸ்ருதியோட அம்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சரி இது வந்து ஒரு கரெக்டான சாக்காக இருக்கும், நம்ம இது இன்டர்நெட்டில் போட்டு விட்டு ஸ்ருதிக்கு அனுப்பிச்சிட்டு, அங்கே பாரு உங்கள் வீட்டில் எப்படிலாம் இருக்காங்க பாரு, போலீஸ்க்கெல்லாம் சண்டை போட்டு போலீஸ் எல்லாம் இடிக்க பார்த்துருக்காங்க, அப்படிப்பட்டவங்க வீட்டில் நீயே இருக்கணும், நீ பேசாமல் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஸோ இதை வச்சு ஒரு பிரச்சனையாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா நினச்சிட்டு ஸோ வீடியோ எடுத்து ஸோ இன்டர்நெட்லேயே பரப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதிக்கிட்ட நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ வீடியோ அனுப்பி பேசுகிறாங்க. ஸ்ருதி நான் அனுப்பின வீடியோ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து, இல்லையே மம்மி என்ன வீடியோ சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா, அது நான் என்ன சொல்கிறது நீயே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ருதி வந்து, சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படி வீடியோ வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே, மம்மி என்ன இது முத்து என்ன ஆச்சு முத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவனையும் கேட்டுட்டு இருக்க, அவன் குடிச்சு தகராறு பண்ணிட்டு இருக்கான் போலீஸ்கிட்ட, தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி, மம்மி இங்கே பாருங்க அவரை பற்றி அப்படிலாம் பேசாதீங்க, அவர் அப்படிலாம் பண்ணுறவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா, இங்கப்பா ஸ்ருதி இந்த மாதிரி குடிகாரன் வீட்டில் நீ இருக்காத, பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து, தெரியும் மம்மி நீ எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நல்லாவே தெரியும், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ ஃபோனை வை மம்மி அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கட் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே ரவி கிட்ட எடுத்து போய் காமிக்கிறாங்க. ரவி இங்கே பாரு இந்த வீடியோ பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி ரவியும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஸ்ருதி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி, அதான் எனக்கும் தெரியல, நீ வந்து முத்து கால் பண்ணி பாரு, ஏதாச்சும் எடுக்கிறாங்களா, ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் சொல்லி ஸ்ருதி வந்து ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரவி வந்து, சரி நான் கால் பண்ணுறேன் சொல்லி கால் பண்ணுறாங்க, ஆனால் ரீச் ஆகிற மாதிரி இல்லை. அப்புறம் ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம மீனா கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மீனா கால் பண்ணும்போது இங்கே மீனாக்கு இந்த விஷயமே தெரியல. சொல்லுங்க ஸ்ருதி என்னாச்சு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து, இந்த மாதிரி முத்து வந்து போலீஸை பிடிச்சிட்டு போயிருக்காங்க, முத்து வந்து இந்த மாதிரி போலீஸை ஏற்ற பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ என்னென்னமோ பண்ணி வீடியோலாம் அப்லோட் ஆகி ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு, மீனா உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து, எங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அப்படி சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து, சரி சார் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் போய் என்னன்னு பாருங்க அப்படி சொல்கிறாங்க, நான் ரிவ்யூ அனுப்புகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து, இல்லை ரிவ்யூலாம் வேலை செய்யணும் நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து இந்த மாதிரி ரவி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க போய் பார்த்துக்கிறாங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார் இவங்களும் வேலை செய்ய போயிடறாங்க. மீனா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து, சார் அவரெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு சார், என்ன சார் நீங்கள் அவரை போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அருண் வந்து, இங்கே பாருமா நீ எது கேட்டாலும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுற, ஒன்றும் வேலைக்கு வர மாதிரி தெரியல எனக்கு, நீங்கள் வந்து இவங்க சப்போர்ட்லாம் பண்ணிட்டு வரதா கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸாக என்ன இடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்து சொல்லிட்டு இருக்காங்க, மீனா நான் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணலை, கார் பிரேக் பிடிக்கல அதனால தான் இடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு, சின்ன பசங்களாம் வந்துட்டு இருந்தாங்க, வேறு வழி இல்லாமல் நான் அப்படி நிப்பாட்ட வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அருண் வந்து, போண்டா ரொம்ப போய் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸோ இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே முத்தோட வீடியோ வருது. பார்த்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கீங்க, இது அருணாச்சு, அவரும் என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஸோ மீனா கால் பண்ணுறாங்க. என்னக்கா நடந்துட்டு இருக்கு, இன்டர்நெட்டில் ஏதோ வீடியோ பரவிட்டு இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாமா எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் அந்த போலீஸ்காரன் வந்து முன் கோவத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதா கேட்குறாங்கக்கா என்னக்கா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து நடந்த விஷயத்தில் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே ஸோ சீதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து, அப்படிங்களாக்கா அப்படின்னு சொல்லி ஸோ கட் பண்ணிவிட்டு நான் நேராகவே போயிடுவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி சீதா வந்து நினச்ச உடனே, இன்னும் இவர் இந்த மாதிரி பண்ணால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவர்கிட்ட தான் பர்மிஷனே வாங்கி ஆகணும், அப்படிப்பட்டவர்கிட்ட இவர் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன உடனே அருணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அருண் வந்து, என்ன சீதா என்ன ஆச்சு, நான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வெளில தரக்கா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாவும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சீதா நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீதா சொல்கிறாங்க, இருங்கக்கா நான் ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸோ சீதா கால் பண்ண உடனே ஸோ அருண் வராரு. வந்த உடனே, என்ன சீதா நீ நாங்கள் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து, என்ன சீதா சொல்லிட்டு இருக்க, அப்போது உனக்கு தெரிஞ்சவருன்னு சொல்லிட்டு இருக்கிறது இவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சீதா வந்து, ஆமாக்கா இவர் தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து, ஐயோ சீதா என்ன பேசிகிட்டு இருக்க நீ, உங்கள் மாமாவுக்கும் இவருக்கும் செட்டே ஆகாது, எதுக்கு எடுத்தால் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்ககிட்ட நீ எப்படி இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சீதா கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து, அக்கா ரொம்ப நல்லவருக்கா, நம்ம மாமா மாதிரி தான் இவரும், என்னதான் கோவம் வச்சிருந்தாலும் ஆனால் டக்குன்னு மறந்துடுவாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து,
என்ன சீதா நீ தான் நினச்சிட்டு இருக்க, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எங்கே எப்போ ஆரம்பித்த இந்த விஷயம் தெரியுமா, இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டு இருக்கு, அப்போ எவ்வளோ மனசில் எவ்வளோ அழுக்க வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து இங்கே பாருங்கள் நான் எதுவுமே பண்ணலை, அவர் தான் என்னை மோத பார்த்தாரு, அதனால் நான் பிடிச்சி வந்து அவள் தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து உங்களுக்கு எப்படிங்க கன்ஃபார்மாக தெரியுமா நீ அவர் தான் மோத வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து ஆமாம் சீதா நான் சொல்ல நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சீதா வந்து நான் நீங்கள் சொல்ல நம்பவே மாட்டேன், எங்கள் மாமா அப்படி பண்ணுற ஆளே கிடையாது, அவ்வளோ நல்லவர், உங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் பிரச்சனை அப்படி வந்து ஹெல்ப் பண்ணுவார், எதிரி கூட ஹெல்ப் பண்ணுற ஆள், அவரை போய் நீங்கள் எப்படி போய் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து சீதா நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் சீதா அவர் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து என்னங்க இப்போ அவர் விட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து சீதா உனக்கே தெரியும் டியூட்டின்னு வந்தால் நான் எல்லாரும் சமமாக தான் பார்ப்பேன், இங்கே பர்சனலு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சீதா ஓ அப்படிங்களாங்க சரி சரி நீங்கள் உங்கள் வேலை பாருங்கள் நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அருண் வந்து என்ன சீதா இப்போ எது கோச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சீதா வந்து நான் எதுவுமே பண்ணலங்க, நான் தான் இவ்வளோ தான் சொல்கிறேன், அவர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் வேணால் விசாரணை பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சீதா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து எல்லாம் விசாரணை பண்ணி பார்த்தாச்சு, பிரேக்லாம் நல்லா தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனாக்கு ரெவி கால் பண்ணுறாங்க, நீ என்ன ஆச்சு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மீன் வந்து நடந்த விஷயத்தில் எல்லாமே சொன்னாங்க, சீதாவோட ஃப்ரெண்ட் தான் அவர் விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரவி சரிங்க நீ நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மீன் வந்து இல்லை இல்லை ரவி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வரணும் அவசியம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரவி வந்து இல்லை இல்லை பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு ரவியும் வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே ரவி வந்து சீதா கேட்டுட்டு இருக்காங்க என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு, அவரையும் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சீதா வந்து எனக்கு எதுவுமே புரியல, அவர் பான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு, அப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சீதா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் சீதா வந்து அருணும் கால் பண்ணி இங்கே பாருங்க நான் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கேட்குறேன், மாமாவை ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அருண் வந்து என்ன சீதா நீ திருப்பி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா யாருக்கிட்ட இந்த முடிவு வாங்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி சீதா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து யாருக்கிட்ட இந்த முத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்க அவரை பேர் சொல்லி கூப்பிட்றாவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அருண் கேட்குறாங்க யார் இவங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சீதா வந்து இங்கே பாருங்க தேவையில்லாமல் அவரை மரியாதை குறையெல்லாம் பேசிகிட்டு இருக்கார வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து சரி சீதா நீ கோவப்படாத, நான் என்ன விஷயம் சொல்கிறது முழுசா கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சீதா வந்து புரியுதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம், டியூட்டியில் கரெக்டாக இருப்பீங்க சொன்னதெல்லாம் பொய் தானே அப்படின்னு சொல்லி சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து இல்லை இதான் உண்மை, அவர் வேணும்னா இடிக்க வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சீதா வந்து இல்லைங்க நீங்கள் டியூட்டி மேலே கரெக்டாக இருந்தீங்கன்னா நல்லா விசாரணை பண்ணி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சீதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.